Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது One Piece episode 354 part 2. ஓபன் பண்ணா இன்னுமே அந்த லாப்போனோட கதையை தான் சொல்றாங்க. அவங்க எப்படியும் வருவாங்கன்னு காண்டாயி அந்த செவுத்துல முட்டுச்சுல, அதுல அதோட மண்டையெல்லாம் பயங்கர டேமேஜ். இதே மாதிரி இது கேப் விடாம இடிச்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பா கூடிய சீக்கிரத்திலேயே செத்து போயிரும்னு சொல்லி அந்த வயசானவருக்கு தெரிஞ்சு போச்சு. அவரோட பேரு குரோக்கஸ். அவருக்கு இந்த திமிங்கலத்தை பார்க்கும் போதே ரொம்ப அதிசயமா இருக்கு. ஏன்னா இது 50 வருஷமா அவங்களுக்காண்டியே கொஞ்சம் கூட நம்பிக்கையே விடாம காத்துக்கிட்டே இருக்குது. இப்ப என்ன பிரச்சனைனா 50 வருஷமா இவரும் அது கூடவே தான் இருக்காரு. அப்படி இருக்கும்போது இவரு கண்ணு முன்னாடியே அது செத்து போச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமா தானே இருக்கும். கொஞ்சம் இல்ல, நிறையவே கஷ்டமா தான் இருக்கும். அதனாலதான் அவரால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கஷ்டப்பட்டு அதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாரு. இதெல்லாம் கேட்ட நம்ம லூஃபி என்ன பண்ணா, காண்டாயி கோயிங்மெரியோட பாய்மரத்தை ஒட்டச்சுக்கிட்டு போய் அதோட மண்டையில ஒரே சுருகு. ஆல்ரெடி செவுத்துல இடிச்சு அதுக்கு மண்டை காயமா இருக்கு. அதை விட்டுட்டு போன பைரட்ஸுங்க வரலையேன்னு மனசு காயத்துல இருக்குது. இதுல இவன் வேற தனியா போய் அடிச்சுட்டு இருக்கான். நம்ம கப்பல்ல இருந்து அப்படிட்டு போயிருக்கான்னு முதல்ல யோசிப்பானுங்க. அதங்க குத்துன உடனே ரத்தம் திரிய வலி தாங்க முடியாம தொண்டைகளியே கத்தும். இங்க இவங்க எல்லாம் அதுக்கு மேல கத்துவாங்க. அட சண்டால பயல. அதோட கதையை கேட்டு அது மேல பரிதாபப்படுவான்னு பார்த்தா அது மேல கொண்டு போய் இப்படி கட்டைய போட்டு சொருகி இருக்கியே, நீ எல்லாம் உருப்பிடுவியா? இப்ப அது ஒரு பஞ்சாயத்து. அந்த லாப்போன் காண்டாயி அட்டாக் பண்ணுச்சுன்னா அவன் செத்து போயிருவானே, ஏன்டா அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டா நமி எல்லாம் அதை பத்தி கவலையப்பட மாட்டான். ஏன்னா லூஃபி எவ்வளவு சேட்டை பிடிச்சவன், அவனுக்கு எதுவும் ஆகாதுன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். இப்ப லூஃபி போய் அட்டாக் பண்ணல, லாப்போன் காண்டாயி அவனை அட்டாக் பண்ணும். சோ ரெண்டு பேருமே மரணத்தனமா சண்டை போடுவாங்க. இவன் அடிக்க அதை அடிக்க இவன் அடிக்கன்னு வேற லெவல் சண்டையா தான் இருக்கும். இதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்க நம்மளுக்கு ஒண்ணுமே புரியல, எதுக்காக இவன் தேவையில்லாம அதை போட்டு அடிச்சுட்டு இருக்கான்னு. ஆனா கடைசியில நம்மளால ஒரு அடியை வாங்கிட்டு அதை அடுத்த அடி அடிக்க வரும்போது மேட்ச் டிரான்னு சொல்லி முடிச்சிருவான். எது டிராவான்னு கேட்டா இல்ல உன்னை விட நான் தான் ஸ்ட்ராங் ஆனாலும் நான் உன்னை ஜெயிச்சிட்டேன்னு சொல்லுவான். அதுக்கு ஒண்ணுமே புரியல. லூஃபி என்ன சொல்லுவான், நீ என்ன ஜெயிக்கணும்னா மறுபடியும் நம்ம சண்டை போடணும். ஏன்னா நம்ம சண்டை இன்னும் முடியல. உன்னோட அந்த பைரட் படீஸ் எல்லாருமே செத்துருக்கலாம். ஆனா நான் தான் இனிமேட்டு காலம் பூரா உன்னோட ரைவல். மறுபடியும் ஒரு நாள் நம்ம சண்டை போடுறோம். சண்டை போட்டு நீ ஸ்ட்ராங்கா நான் ஸ்ட்ராங்கான்னு டிசைட் பண்ணணும். இந்த கிராண்ட் லைனை கம்ப்ளீட்டா ஒரு சுத்திட்டு திருப்பியும் உன்னை பார்க்க நாங்க இங்க வருவோம். அந்த டைமுங்கும் போது நம்ம சண்டையை மறுபடியும் போடலாம். அதுக்காக வெயிட் பண்ணுன்னு சொன்ன உடனே அப்பதான் நம்ம எல்லாத்துக்குமே புரிய வரும் லூஃபி அதுக்கு நம்பிக்கை கொடுக்குறான்னு. அதுவும் ஆனந்த கண்ணீர்ல அழ ஆரம்பிச்சிரும். பையன் எப்பவுமே எதையும் வெட்டியா பண்ண மாட்டான்ல. உடனே அதுவும் சந்தோஷத்துல பேன்னு கத்தும். அப்புறம் என்ன, இவனோட கொடியை கொண்டு போய் அதோட மண்டையில வச்சு பிக்ஸ் பண்ணி நம்ம திருப்பியும் சண்டை போடுறதுக்கான சத்தியம் உன் மண்டையில இருக்க சிம்பிள் தான். நாங்க திரும்பி வர வரைக்கும் இந்த சிம்பிளுக்கு எதுவும் ஆகக்கூடாது, தேவையில்லாம செவுத்துல போய் முட்டாதேன்னு சொல்லிடுவான். ஏன்னா முட்டுனா இந்த சிம்பிள் போயிடும், அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள இருக்க சண்டை கட் ஆயிரும். சோ நம்ம சண்டைக்காண்டி காத்துக்கிட்டு இனிமேட்டு செவுத்துல முட்டக்கூடாதுன்னு சொன்ன உடனே அதுவும் ஓகே நீரும். சோ இப்ப அந்த திமிங்கலத்துக்கு நாங்க இருக்கோம்னு ஒரு நம்பிக்கையும் கொடுத்து அது திருப்பியும் செவுத்துல முட்டி சாகாம இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு வேலையும் பண்ணிட்டான். கிராக்கஸ்கெல்லாம் செம ஹாப்பி. சோ அப்படியே அந்த திமிங்கலத்துக்கு ஒரு நல்லதை பண்ணிட்டு அந்த கிராக்கஸ் கிட்ட ஒரு லாக் போசையை வாங்கிட்டு அந்த இடத்தை விட்டு அடுத்த ஐலாண்டான விஸ்கி பீக்கு கிளம்பினாங்க. அந்த டைம் நம்ம லூஃபியோட குரூவுக்கும் செம ஹாப்பி, அந்த லாப்போன் திமிங்கலத்துக்கும் செம ஹாப்பி. சோ இப்படி ஒரு அருமையான நட்போட தான் கிராண்ட் லைனோட என்ட்ரன்ஸே ஸ்டார்ட் ஆச்சு. லூஃபி மட்டும் இல்லன்னா கண்டிப்பா அந்த திமிங்கலம் செவுத்துல முட்டியே செத்து போயிருக்கும். இப்ப அது உயிரோட இருக்க காரணம் எல்லாம் நம்ம பையன் தான். ஏன் இப்ப கூட அது அதோட குரூமேட்ஸுக்காண்டி ரொம்ப ஆர்வமா வெறியோட காத்துக்கிட்டு இருக்கோம். சொல்ல போனா இது ஒரு நம்ப முடியாத வேற லெவல் ஸ்டோரி. ஏன்னா ரெண்டு பேர் சைடுமே ப்ராமிஸ காப்பாத்துறதுக்காக 50 வருஷமா போராடிட்டு இருக்காங்க. இப்ப வரைக்குமே அவங்க ஸ்டாப் ஆன மாதிரி தெரியல. ஜோரோ எல்லாம் அசந்துருவான். லாப்போனை பாக்குறதுக்காக இங்க ஒருத்தன் வெறிகுண்டு காத்துக்கிட்டு இருக்கான்னு. இப்ப அந்த ப்ரூக் பையன் எங்கன்னு சொல்லி அப்படியே அந்த மேன்ஷனை காட்டுறாங்க. அங்கதான் யூமா கூட அவனோட ஷேடோவை எப்படியாச்சும் ரிட்டர்ன் வாங்குறதுக்காக வேற லெவல்ல சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். இதுக்கு முன்னாடி எல்லாம் யூமா அவன் கூட ஈஸியா சண்டை போட்டு அவனை ஜெயிச்சிட்டான். ஆனா இந்த டைம் ப்ரூக் அவனுக்கு ரொம்பவே டஃப் கொடுக்குறான். அதுலயே நல்லா தெரியுது 5 வருஷமா அவன் வேற லெவல்ல ட்ரைனிங் எடுத்திருக்கான்னு. ஆனா யூமா கொஞ்சம் உசாரு. இவ்வளவு நேரம் நம்ம ஒரே மாதிரி பேட்டர்னை தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லி கத்திய வச்சு வயிற்றுலயே ஒரு சொருகு. அவ்வளவுதான், ப்ரூக் எல்லாம் தெரிச்சிருவான். போச்சா, இவ்வளவு நாள் ட்ரைனிங் எடுத்து இப்ப கஷ்டப்பட்டு சண்டை போட்டு எல்லாமே ஊத்திச்சே. இப்ப யூமாவோட காண்டனா போன டைம் அவன் கூட சண்டை போடும் போதே அவன் தலையில வச்சிருக்கானே அப்ரோ ஸ்டைல் முடி, அதை காலி பண்ணுன்னு நினைச்சான். ஆனா லாஸ்ட் டைம் தப்பிச்சிட்டான். இன்னும் அதை நீ வச்சிருக்கில்ல, சொல்ல போனா அதுதான்டா உன்னோட வீக்னஸ் சொல்லி கிண்டல் பண்ணுவானா. ப்ரூக்கும் அப்படியா, அதையும் பாத்துடலான்னு சொல்லி கத்தி எடுத்துட்டு வேற லெவல்ல வந்து சண்டை போடுவான். அந்த டைம் அவன் மனசுக்குள்ள என்ன தோணும்னா, லாப்போன் இன்னுமே நீ ஞாபகம் வச்சிருக்கியா, உன்னை பத்தி நினைச்சாலே என்னோட ஹார்ட் எல்லாமே டைட் ஆகிக்குது. ஆனா என்ன பஞ்சாயத்துனா எனக்கு தான் ஹார்ட்டே இல்லையே. ப்ரூக்கும் அவனோட க்ரூ மெம்பர்ஸும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு இந்த கிராண்ட் லைன்ல சர்வே பண்ண போறானாங்க. ஆனா அந்த அளவுக்கு அவங்க ஸ்ட்ராங் ஆயில. இவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே செத்து போயிட்டாங்கல்ல. இதை யோசிச்சுக்கிட்டே சண்டை போடும் போதே யூமா கண்டமேனிக்கு அட்டாக் பண்ணுவான். அதுல ஒரு அடி அவன் கண்ணுல பட்டவன அப்படியே எலும்பே உடஞ்சிரும். என்ன அவன் பழைய விஷயங்கள்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டே தான் இருப்பான். என்னன்னா இப்போ இந்த செகண்ட் ப்ரூக்கோட க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருமே செத்து போயிட்டாங்க. ஏன் ப்ரூக்கோட கண்ணு காது பாடின்னு எதுவுமே இல்ல.
இல்ல, ஒன்லி ஸ்கெலிட்டன் மட்டும்தான். திருப்பி இந்த ஸ்கெலிட்டன் பாடியோட போய் லாப்போனை மீட் பண்ணா அவனுக்கு இவன் யாரு என்னன்னு தெரியுமா, புரிஞ்சுக்குவானா, இவனை மறுபடியும் நம்புவானா, இதெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டே சும்மா வெறி கொண்டு கத்தி எடுத்து மறுபடியும் பயங்கரமா சண்டை போடுவான். அதுவும் இவனுக்கு சண்டை போடுறது ஒரே மாதிரி இருக்கும். ஆனா என்ன, ப்ரூக் தான் கொஞ்சம் வீக்கா சண்டை போடுவான். இப்படியே மாத்தி மாத்தி சண்டை போய்கிட்டே இருக்கும். ப்ரூக்கால ரொம்ப முடியல. அதுவே யூமாக்கு ஒரு பிளஸ்ஸா இருக்கும். சோ கண்டிப்பா தோத்துருவான்னு சொல்லி விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருப்பானா. அப்பதான் ப்ரூக்கு இன்னொரு விஷயம் தோணும். என்னன்னா இப்போ இந்த நிலைமையில அவனுக்கு இழக்கிறதுக்குன்னு எதுவுமே இல்ல. அவன் தான் எல்லாத்தையும் இழந்துட்டானே. அட்லீஸ்ட் இவன் இந்த முடிய வாட்ச ப்ரொடெக்ட் பண்ணுவான். என்னன்னா எல்லாருமே ப்ரூக்கையும் லாப்போனையும் பார்த்து இவங்களுக்கு மேட்ச் ஆகிற விஷயம் இவனோட மண்டையும் அவனோட மண்டையும் சொல்லியிருப்பாங்க. அட இந்த அப்ரோ முடி அப்படியே ரவுண்டா இருக்குல்ல, அதே மாதிரி தானே லாப்போனோட மண்டையும் இருக்கும். சோ லாப்போனை போய் மீட் பண்ணும்போது இவன் யாரு என்னன்னு லாப்போனுக்கு தெரியணும்னா இந்த முடி இருந்தாதான் தெரியும். அதனாலதான் இந்த முடிய ப்ரொடெக்ட் பண்ண இவ்வளவு கஷ்டப்படுறான். சோ இதெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டு வேகமா வந்து அடிக்க வந்தா அவன் அசால்ட்டா வயித்துல ஒரே சொருகு. பட் இருந்தாலுமே மனசுக்குள்ள கண்டிப்பா நான் உன்னை வந்து பாப்பேன், அதுல எந்த டவுட்டுமே இல்லங்கிற மாதிரி சொல்லுவான். இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு, கண்டிப்பா உனக்காண்டி நான் வருவேன், ஏன்னா நம்ம சத்தியம் பண்ணிருக்கோம். ஆனா அவன் கத்திய வச்சு குத்துனதுல முதுகெலும்பு உடஞ்சிருச்சு போல, அப்படியே சல்லி சல்லியா தெரிக்கும். அது மட்டுமா ப்ரூக்கு கையில வச்சிருந்த கத்தியவே விட்டுட்டான். அவனால முடியல, ஏன்னா பயங்கரமா அடி வாங்கிட்டானே. அதே நேரம் இங்க கப்பல்ல அந்த பிராங்கி பையில காட்டுறாங்க. அவன் கதறி கதறி அழுதுட்டு இருப்பான். ஏன்னா அந்த ப்ரூக்கோட கதையை கேட்டே அவன் அவ்வளவு ஃபீல் பண்ணான். அது ஒன் சைடு ஸ்டோரி. இப்ப அந்த திமிங்கலத்தோட கதையும் கேட்டுட்டு ரெண்டு பேத்துக்குள்ளேயும் இம்புட்டு நம்பிக்கையான்னு சொல்லி கதறி கதறி அழுவான். அட வீணா போனவனை அழுகிறத நிப்பாட்டுடா, காது அடைக்குதுன்னு சொல்லி கத்து கத்துன்னு கத்துவாங்க. லூஃபிக்கு இன்னுமே எக்ஸைட்மெண்ட் அதிகமாயிருச்சு. என்னன்னா அந்த எலும்பு கூடு ப்ரூக்கு ஒரு மியூசிஷியன், அவனுக்கு அப்ரோ முடி இருக்குது, அவனுக்காக லாப்போன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நம்ம தான் எப்படியாச்சும் உங்களை சேர்த்து வைக்கணும்னு முடிவே பண்ணிட்டான். சோ அதனால அவன் நம்ம குரூல ஜாயின் பண்ண போறான். யாருக்காச்சும் ஏதாச்சும் அப்செக்ஷன் இருக்கான்னு கேட்பான். இதுக்கு முன்னாடி தான் எல்லாருமே அவனை வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாங்க. ஆனா அவன் கதையை கேட்டதுக்கு அப்புறம் யாருக்குமே இப்ப அவன் வேண்டாம்னு சொல்ல மனசே இல்ல. அது மட்டும் இல்லாம அவன் கேரக்டர் என்ன ஏதுன்னு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. சோ அதனால என் ஓட்டு அவனுக்கு தாப்பான்னு சொல்லி பிராங்கியும் சாப்பரும் கடல்ல வெள்ளம் வர அளவுக்கு அழுவானுங்க. இப்ப அந்த ஸ்கெலிட்டன் பையல பார்த்தா இவங்களுக்கு பயம் வரல, மரியாதை தான் வருதாமா. ஆனா இப்போ சஞ்சிக்கு அதெல்லாம் பஞ்சாயத்து இல்ல. எப்படியாச்சும் நம்ம நமிக்கு மேரேஜ் ஆகிறத தடுத்தே ஆகணும், அதை நடக்க நான் விட மாட்டேன்னு தீயா நிப்பான். இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போதே ஜோரோ மாடு கிளம்பிடுவான். எங்கடா போற, என்ன பண்ண போறேன்னு கேட்டா, நான் இப்ப போய் இந்த மொத்த இடத்தையுமே காலி பண்ண போறேன், ஏன்னா நம்ம எல்லாரும் நம்ம ஷேடோவோட சேர்த்தி இன்னொரு ஷேடோவையும் காப்பாத்தணும்லாமா. அதாவது ப்ரூக்க தான் சொல்றான். சோ இப்போ மொத்த குரூவுமே சண்டைக்கு ரெடி ஆயிட்டாங்க. லூஃபி எல்லாம் அப்படி சொல்றா கண்ணான்னு சொல்லிட்டு காய்ஸ் எல்லாரும் ரெடியா, த்ரில்லர் பார்க்குக்கே இப்ப நம்ம த்ரில்லிங் காட்ட போறோம், தெரிக்க விடலாமான்னு சொல்லிட்டு சும்மா கேத்த அவங்க கிளம்புறதோட இந்த எபிசோடுக்கு எண்டே கார்டு போட்டு முடிக்கிறாங்க.